தேசத்தில் எதுவும் நடக்கும். அம்மா, பூத காத்து அடிக்குது, சால்வை எடுத்து போத்திக்கிங்க. இல்ல பரவாயில்ல. ஆமா, நான் போய் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஊட்டி, முதுமலை, காரையாறுன்னு எத்தனையோ இடம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனாமா, எத்தனை காடு நீங்க பார்த்துருந்தாலும் இந்த மலைக்காடு ரொம்ப வித்தியாசமா. வித்தியாசமா? எப்படி? அதை நான் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. ஐயா சொல்லுவாருங்க. யாரா அவங்க? மலை ஜாதியா? ஆமாமா, தானுமாலைய சாமியை கும்புற ஆலயக்குடிக்காரங்க. தானுமாலை சாமி எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. தாருகாவனம் சொல்லுவாங்களே, அது இதுதானுங்களாம். தாருகாவனமா? ஆமாமா, புராணத்துல அந்த ரிஷிகள்லாம் தவ செய்வாங்களே அந்த இடமா? அதாமா. அந்த ஹலோ, கொஞ்சம் உதவி பண்றீங்களா? என்னாச்சு? ஜீப் பள்ளத்துல இறங்கிருச்சு. அப்படியா? கொஞ்சம் பொறுங்க, வரேன். வாங்க. கொஞ்சம் தள்ளுடா. நீ வேண்டாம்டா. இருடா சும்மா.
உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. எங்க டிஎஃப்ஓ வீட்டுக்கு தானே போகணும்? ஆமா. நீங்க டிஎஃப்ஓவோட மனைவி தானே? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் தெரியும். நீங்க இங்க இருக்கிறவங்களா? ஆமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மெக்கானிக். மெக்கானிக்கா? அதுவும் இந்த ரிமோட் ஃபாரஸ்ட்லையா? பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க. ஏன் படிச்சவங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடாதா என்ன? இல்ல அப்படி இல்ல. ஏன் உங்களுக்கு காட்டில் வாழறது பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். சிட்டியை விட காட்டில் தானே ரம்யமான வாழ்க்கை. அதானே. ரம்யாவுக்கே இந்த ரம்யமான சூழ்நிலை பிடிக்கலன்னா எப்படி? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் தெரியும். உங்களுக்கு செஞ்சுருட்டி ராகனா ரொம்ப பிடிக்குமில்ல? வாசிக்கிறேன், கேட்டுக்கிட்டே வாங்க. இதாம்மா கெஸ்ட் ஹவுஸு. நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம். இருங்க நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. நாங்கள் வர்றோம். இருங்க. இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு உடனே போனேன் எப்படி? உள்ளே வாங்க, என் ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அவரை நல்லா தெரியும். இருங்க, ஏதாவது சாப்பிட்டாது போலாமே. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரி தான். ஜாக்கிரதம்மா. ஆ சிவா, நட்டி, சிவா, நட்டி, எங்க இருக்கீங்க? யார் நீங்க? கேக்குறேன்ல, நீங்க யாரு? ஹாய் ரம்யா, எப்போ வந்த? ஹாய் சிவா. இது இவன் யாரு? அவனா? அவன் கந்தையன், நம்ம கெஸ்டோ சமையல்காரன். கந்தையா, மேடம் என்னோட ஒய்ஃபு. ஏன் முகத்தை அப்படி மூடி வச்சிருக்கான்? அதுவா? வேண்டாம், அப்புறம் சொல்கிறேன். என்னது? என்ன டிரைவர் படுத்திருக்கான்? அது ஏன் கேக்குறீங்க? வர வழியில நடு காட்டுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஜீப்பை பள்ளத்துல விட்டு டிரைவர் மயக்கமாயிட்டார். அப்புறம்
மெக்கானிக் மாதிரி 2 பேர் வந்து ஜீப் ரிப்பேர் பண்ணி என்னை இங்கே கொண்டு வந்து விட்டு போனாங்க. மெக்கானிக்கா? அதுவும் நடுக்காட்லையா? இருக்கும் இருக்கும் இருக்கும். எங்கள் ஆஃபீஸ் வண்டி ரிப்பேர் ஆனால அடிவாரத்துக்கு தான் போவோம். இங்கே ஏது மெக்கானிக்கு? தெரியல, ஆனால் அவங்க தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. மெக்கானிக்கா? ஃபர்ஸ்ட் எய்டா? ஆமாம், நட்டி இங்க. அவனா கேமரா எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போயிருக்கான். வருவான். கமே. ஆமாம், நீ ஏன் நொன்ற? இந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு தான் அடிபட்டதா? இதுவா சிவா? அது வீட்டில் அடிபட்டது. எங்க கமே? பரவாயில்ல சிவா. சார், கோவிந்தன் சார், டிரைவருக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், கண்ணு முழிச்சிட்டாரு. எதுக்கும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நாளைக்கு டியூட்டிக்கு வர சொல்லு. சரிங்க. ஐயா, நான் நீ ஆஃபீஸில் இரு, சாயந்தரம் வரேன். சரிங்க. காஃபி. தேங்க்ஸ். கால் ரொம்ப வலிக்குதா ரம்யா? ஒன்றும் இல்லை, விடுங்க. மைனர் இன்ஜுரி தான், 2 நாளில் சரியாக போயிடும். இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? பேசிட்டே வந்தோமா, ஒரு டேர்னிங்கில் அப்படி ஆயிடுச்சு. நல்ல காலம் அந்த 2 பேர் வந்தாங்க, இல்லை நடுவு காட்டில் தவிச்சே போயிருப்போம். அந்த 2 பேரும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? அதான் சொன்னேனே சிவா, மெக்கானிக் மாதிரி காக்கி சட்டை பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் டூல்ஸ் வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. என்ன யங்ஸ்டர்ஸா? வயசானவங்க தான், பட் வெரி டிஃப்ரெண்ட் பீப்புள். அதில் ஒருத்தர் என்னமா ஃப்ரூட் வச்சா தெரியுமா? அவங்க பேரை ஊர் எதாவது கேட்டியா? கேட்டேன், ஆனால் சரியாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, உங்களையும் நல்லா தெரியும்னு சொன்னாங்க. அது அந்த வானத்து மனுஷங்களாக தான் இருக்கணும். வானத்து மனுஷங்களா? ஏலியன்ஸா? என்ன சொல்கிறீங்க? சொல்கிறேன் ரம்யா, இங்கே வந்ததுலேருந்து ஏகப்பட்ட குழப்பம். இத்தனை வருஷம் எங்கெல்லாமோ ஸ்மூத்தாக சர்வீஸ் பண்ணிட்டேன். இங்கே அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் இங்கே போச்சஸ், கடத்தல் கும்பல், டெரரிஸ்ட் அப்படி ஏதாவது தொந்தரவு இருக்கா? தெரியல, இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ரம்யா, நட்டி அப்படிங்க. நட்டி, ஹாய் ரம்யா. வந்த உடனே தேடினேன், எங்கே போயிட்ட நீ? காட்டுக்குள்ள போயிருந்தேன். நம்ம கோவிந்தனை பார்த்தேன். அவன் தான் சொன்னான் அவங்க அண்ணி வந்திருக்காங்கன்னு. அவன் வண்டியில ஏறி வந்துட்டேன் தெரியுமா? எப்போ வந்தீங்க? இப்பதான். தட் வித் லாட் ஆஃப் அட்வென்ச்சர். அட்வென்ச்சரா? இருங்க ஒரு நிமிஷம், என்னோட கேமராவை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லுங்கள் ரம்யா அவர்களே, உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம். நீ என்ன ஷூட் பண்ணது விட்டு ஒரு நல்ல வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர் காட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ மிருகத்தை ஷூட் பண்ண. அதைத்தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, என்ன மிருகம் சொல்லிட்டு இருக்கான். நோ ப்ளீஸ் லீவ் மீ அவுட். நீயாச்சு அவனாச்சு, இதில் என்ன இழுக்காதப்பா. ஒன்று இல்லை இருங்க. பார்க்கறதுக்கு நல்ல அழகான மான்குட்டி மாதிரி இருக்கீங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். பேச்சு மாத்திர ஒதப்படுவேன். உன் ஆபீஸ் தான் வந்து தினம் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சியா? போ எல்லாம் ஐயா கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. இல்ல, ஐயா கிட்ட ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான். ஆமா, நீ தினம் வந்து எங்க அக்காவையும் எங்க அக்கா பிரச்சனையும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நினைவுபடுத்தினாதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குமாக்கும். அவங்க உசுரோட இருந்து கண்ணில் பட்டாங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்போம். கிளம்பு. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதே ஐயா, அவங்க உசுரோட தான் இருப்பாங்க. ஐயா மட்டார், கிளம்பு. ஐயா நான் அது இல்லாம நிக்கிறேன் ஐயா. நீங்க மனசு வச்சா எங்க அக்காவையும் அக்கா புருஷனையும் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் ஐயா. எல்லாம் ஐயா கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. நீ கிளம்பு. இங்கே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு, இதுல நீ வேற வந்துட்ட. கோவிந்தா சார், ஏம்மா உனக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சு தரேன். எனக்கு நல்லா தெரியும் ஐயா, இந்த மலைக்காட்டை விட்டு அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ள தான் எங்கேயோ இருக்காங்க. அப்படின்னா சரி, நீ தைரியமா போமா. சரியா, நான் போறேன். கோவிந்தன் ஐயா, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? ஆமாங்க ஐயா. இவங்க அக்காவும் இவங்க அக்கா புருஷன் இருசனும் காணாமல் போயிட்டாங்கன்னு ஏற்கனவே நம்ம காளிமுத்து ஐயா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருங்க. கோவிந்தன், அவங்க அக்கா புருஷன் பேர் என்னன்னு சொன்னீங்க? இருசங்க. கொஞ்சம் நில்லுமா.
உங்க அக்கா புருஷன் தானே எல்லாரும் செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கழுவாய காட்டுக்குள்ளேயும் தூக்கிட்டு வந்தது? ஆமாங்கய்யா, அவங்களே தான். உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்கேயாச்சும் அவங்கள பாத்தீங்களா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கற்பக மரத்தோட வேறு உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா. அதை நான் பார்க்கணுமே. எதுக்கு? பயப்படாத, நான் பார்த்து திருப்பி கொடுத்துட்றேன். அது என் வீட்ல இருக்கு. உன் வீடு ஆலயக்குடியில தானே இருக்கு? ஆமா. சரி, இப்போ நான் வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கய்யா. ஏய் நட்டி, இது என்னது இது? செத்து போன பொண்ணு உயிரோட வந்திருக்கா, கற்பக மரத்தோட வேறு, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் இஸ் ஆல் அபவுட்? நான் சொல்கிறேன் ரம்யா. கம் கம் சொல்கிறேன். நட்டி, யார் அந்த கழுவாயி? சிவா, நான் காட்டில் ஷூட் பண்ண போனப்போ ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன். அவள் செத்து போய் உயிரோட வந்தவளாம். அதுக்கு காரணம் கற்ப மரம்னு சொல்கிறாங்க. நாம் இங்கே வந்ததுலேருந்து அந்த மர விஷயம் நம்மளை சுற்றி சுற்றி வருது. அந்த நாடிமுத்து வேற அதை பார்த்ததா சாதிக்கிறான். எனக்கு என்னமோ அந்த மரத்தில் தான் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு தோணுது. ஆமாம் நட்ராஜ், எனக்கும் அதே டவுட் தான். அந்த வேரை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தா உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறியா? பார்ப்போமே. பிளைண்டாக எந்த பிடிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு இது பெட்டராச்சே. கூடவே அந்த மூப்பரோட வாய் கிளறினா உண்மை ஏதாவது தெரிய வரலாம். இல்லை நட்ராஜ், ஆரம்பத்திலேயே அந்த ஆள் நம்மளை வான் பண்ண ஒரு ஞாபகம் இல்லையா? அதனால அவன் நமக்கு பிடி கொடுத்து பேசுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆமாம், எனக்கும் நம்பிக்கை இல்லை தான். வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும். இங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? கற்பக மரம்ன்றீங்க, வானத்து மனுஷன்றீங்க, செத்து போனவ திரும்பி வந்துட்டான்றீங்க. சிவா, வாட் இஸ் திஸ்? இங்க என்ன நடக்குது? ரம்யா, அது வந்து என்ன என்ன மறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ரம்யா. டேய், அவளே இப்போதான்டா ஊர்லேருந்து வந்திருக்கா. அவளை ஏன்டா குழப்புற? ரம்யா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் அப்புறமா எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்ல இல்ல, இப்பவே சொல்லுங்க. ரம்யா, எனக்கு ஆஃபீஸ்க்கு மணியாச்சு. டேய், நீ கூட அந்த நீலியை பார்க்கணும் சொன்னியே? ஆமாம். அப்போ நானும் வரேன், அங்க வந்து சொல்லுங்க. ரம்யா, ரம்யா, உன் காலில் வேற அடிபட்டிருக்கு. நீ ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணுற ரம்யா? ஐயோ இல்ல. என்னது, கால் அடிபட்டிருக்கா? எங்க காட்டுங்க. ஒன்றும் இல்லை நாட்டி, ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான். காட்டுங்களேன். ஒன்றும் இல்லை. இல்லை, உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். இந்தா. வெற்றியோடு திரும்பி வருகிறேன் தாயே. ஏ நட்டி, காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடாத. என்ன ரம்யா, நானும் புதுசாவா காட்டுக்குள்ள போறேன். எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. டேக் கேர். ஓகே, ஐ வில். பை பை. பை. புல்லாங்குழல் வச்சுட்டேன், எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் வர்றேன்.